வெல்கம் டு பிரபா ஜிடிபி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக நம்ம தமிழ் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 100 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. 6ஆம் வகுப்புல பருவம் 1ல இயல் 1லயே நம்ம 100 கொஸ்டின் முடிச்சாச்சு. இன்னும் இந்த வீடியோல 101ல இருந்து 150 வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க, 101 தொடுதிரை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? தொடுதிரை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் டச் ஸ்கிரீன். 102 102 இணையம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? இணையம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் இன்டர்நெட். 103 முகநூல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? முகநூல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ஃபேஸ்புக். 104 புலனம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? புலனம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் வாட்ஸ்அப். 105 பொறுத்துக. 1க்கு கா, 4க்கு இப்படி வரும் சா, 8க்கு ஆ, 6க்கு இப்படி போடுற மாதிரி வரும். அதுதான் பொறுத்துக. இப்போ 1க்கு கா, 4க்கு இந்த சா, 8க்கு ஆ, 6க்கு இது இன்னொரு கூடு வரணும். அப்ப இது 4. அடுத்தது பொறுத்துக. 3க்கு ஞா, 5க்கு ரூ, 2க்கு ஊ, 7க்கு ஏ. அடுத்தது 107 குரல் தேடல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? குரல் தேடல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் வாய்ஸ் சர்ச். 108 தேடுபொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? தேடுபொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் சர்ச் என்ஜின். 109 செயலி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? செயலி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ஆப். 110 முதலை என்ற சொல் பயன்படுத்திய இலக்கியம் எது? குறுந்தொகை. முதலை என்ற சொல் பயன்படுத்திய இலக்கியம் எது? குறுந்தொகை. 324. இப்ப முதலை அப்படின்னா பார்த்தாவே குறுகுறுன்னு இருக்கும், பயந்து போயிருக்கும். அப்ப குறுந்தொகை. முதலை 3, அப்ப 3ல இருந்து ஆரம்பிக்கும். 3க்கு முன்னாடி 2, இது டபுள் மடங்கு 4, இந்த மாதிரி வரும். முதலை நபை. குறுந்தொகை 324. 111 வெள்ளம் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம். வெள்ளம் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் பதிற்று 10. வெள்ளம் 10 10 வாங்கிட்டு வாங்க. அது எத்தனைன்னா 10 10 வாங்கிட்டு வாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வெள்ளம் பதிற்று 10 15. 112 பாம்பு என்ற சொல் பயன்படுத்திய இலக்கியம் குறுந்தொகை. பாம்பு பாம்பு முதல்லாம் பார்த்தா குறுகுறுன்னு பயந்துட்டு இருக்கும். அப்ப பாம்பு பார்த்தீங்கன்னா 2 நாக்கு இருக்கு இல்லைங்களா? அப்ப 2, அதுக்கப்புறம் 3, அது டபுள் மடங்கு 9. அங்க முதலைக்கு 3, அதுக்கு முன்னாடி 2, அது டபுள் மடங்கு. இதுக்கு அப்புறம் அப்படின்னு வரும். நீங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 113 உழவர் என்ற சொல் பயன்படுத்திய இலக்கியம் நற்றிணை. உழவர் திணை போடுவாங்க, 4 பக்கமும் திணை போட்டு விவசாயம் செய்வாங்க. 114 கோடை என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் அகநானூறு. கோடை அதாவது கோடை காலத்துல உள்ளாரியே உட்கார முடியாது. அப்ப 42, அப்ப 4 பக்கம் செவ்வறு இருக்கிறது 2 பேர் கூட உட்கார முடியாது நம்ம வச்சுக்கோங்க. அப்ப அகநானூறு 42. 115 மீன் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் குறுந்தொகை. மீன், முதலை, பாம்பெல்லாம் பார்த்தோம்னா குறுகுறுன்னு இருக்கும். இப்ப மீன் பார்த்தீங்கன்னா வாரத்துல 5 நாளுக்கு ஒரு 4 தாட்டியாவது மீன் சாப்பிட்டா புரோட்டீன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. 54 குறுந்தொகை 54. 116 அரசு என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் திருக்குறள். அரசுல அந்த நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் அடிக்கடி அந்த இது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்ப திருக்குறள் வச்சுதான் அந்த அரசு இருக்கு. அப்ப 5, இப்ப மீனுக்கு 54 போட்டிருக்கோமா, அதுக்கு முன்னாடி அரசுன்னு வரும்போது 554. அடுத்தது 117 செய் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது? குறுந்தொகை. முதலை, பாம்பு, மீன் இதெல்லாம் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அப்ப செய். அப்ப அதுவும் குறுந்தொகை. 7 நாள் 7 நாள்ல 2 நாளாவது லீவ் விட்டுணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது 118 பார் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது? பெரும்பானாற்றுப்படை. பார் பானாற்றுப்படை. 435 435. அடுத்தது 119 வேளாண்மை என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் திருக்குறளையும் கலித்தொகையில. 1 வேளாண்மை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப எண்டுல 1 முடிகிறத வச்சுக்கோங்க. திருக்குறள் 81, கலித்தொகை 101. அப்ப திருக்குறள்ல வேளாண்மை பத்தி சொல்லுவாங்க. களியெல்லாம் சாப்பிடலாம் வேளாண்மையில அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து. 120 மருந்து என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது? மருந்து அகத்துல போகணும், உடம்புக்குள்ள போகணும். அகநானூறு.
வந்து 147 147. அதாவது மருந்து வந்து என்னன்னைக்கு குடிக்கணும்? 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி குடிக்கணும். அப்பதான் உள்ளார் நல்லா இருக்கும். திருக்குறள் பார்த்தீங்கன்னா 952வது திருக்குறள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 952வது திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மருந்து வேலையை செய்யும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 121 உலகம் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எதுனா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. உலகத்துல தோல் ஸ்கின் அலர்ஜி நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து தீர்க்கணும்னா ஒரு முருங்கைக்காய் டெய்லி சாப்பிடணும். தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. 56 அதாவது கிளவி மாதிரி ஸ்கின் அலர்ஜி நம்ம வராம இருக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் சாப்பிடணும். 56 வயசு ஆகிற மாதிரி இல்லாம முருங்கைக்காய் சாப்பிட்டே வந்தா என்றைக்கும் இளமையா இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 122 ஊர் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது? ஊர்ல தொல்காப்பியம், அகத்தியல். ஊர்ல வந்து தோல் அலர்ஜி இல்லாம நிறைய பேர் இருக்கணும்னா மனசு அளவுல 41 வயசு இளமையா இருக்கணும். அப்ப தொல்காப்பியம், அகத்தினியல் 41. ஊருக்குள்ளார தோல் சுருங்கி இல்லாம மனசளவுல இளமையா 41 வயசுல இருப்பாங்க. அடுத்தது 123 அன்பு என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் தொல்காப்பியம், களவியல் 110, திருக்குறள் 84. அன்பு அதாவது அன்பு 108 ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் பண்றாங்களா? அப்ப 110 பார்த்தீங்கன்னா களவியல், களவாடாம ஆம்புலன்ஸ் 110 கூப்பிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தொல்காப்பியம். திருக்குறள் வந்து 84. அடுத்தது 124 உயிர் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் தொல்காப்பியம், கிளவியாக்கம் 56. திருக்குறள் அதாவது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை அப்படின்னா உலகம். அதே திருக்குறள் 955 வந்தா உயிர். உலகத்துல ஒரு உயிர் இருக்குன்னா திருக்குறள் வந்து 955 வந்துடும். அடுத்தது 125 மகிழ்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எதுனா தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மகிழ்ச்சியை கற்பிக்கணும்னா திருக்குறள் 534 ஆட் நம்பர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும். 142. அடுத்தது 126 புகழ் என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் தொல்காப்பியம், வேற்றுமையல். இப்போ வந்து வேறுபடுத்தி நம்ம புகழ்ச்சி புகழ்ந்துட்டே இருந்தாதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வேற்றுமையல் 71. 127 செல் என்ற சொல்லை பயன்படுத்தி இலக்கியம் தொல்காப்பியம், புறத்துணியல். செல் தோல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வெளியில போய் நல்லா செக் பண்ணிட்டு வந்துரு. புறத்துணியல் 75. அடுத்தது 128 ஒளி என்ற சொல்லை பயன்படுத்தி இலக்கியம் எதுனா தொல்காப்பியம், கிளவியாக்கம் 48. அடுத்தது 121 முடி என்ற சொல்லை பயன்படுத்தி இலக்கியம் எதுனா தொல்காப்பியம், வினையியல் 206. அடுத்தது 130 நீண்ட நீண்ட காலம் நீடு நீடு வாழ வேண்டும் என்ற பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா அறிவுமதி. 131 தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. 132 இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். 133 சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. 134 சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். 135 கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். இத்து வரும் சென்டர்ல. அடுத்தது 136 தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். எங்க காணும், யார் இப்படி சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க, பாரதியார். 137 மா என்ற சொல்லுடன் பொருள் வந்து விலங்கு அப்படிங்கிறது தான் சொல்லுடன் பொருள். 138 மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கணும்? எண்களின் அடிப்படையில வடிவமைக்கணும். 139 உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். 140 கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், தொல்காப்பியம், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது. இதில் தவறானது எதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டு, பாடல், அந்த பாடுறது குரல், அப்புறம் கார் 40 அது அந்த குரல் வந்து 40 வயசுல நல்லா இருக்கணும். அந்த பெண்ணும் பாவை பொம்மையாட்டும் இருக்கணும். இது எல்லாம் தான் இருந்தாதான் அந்த மலை கடல் நீர் ஆவியாவது வச்சு இதெல்லாம் சொல்லியிருக்கு. எது மட்டும் சொல்லனா தொல்காப்பியத்துல தான் சொல்லல. அப்ப ஆன்சர் வந்து தொல்காப்பியம். 141 ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இப்பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்தது 142 அதாவது எப்படின்னா ஔவையார் வந்து வயசானவங்க, அவங்கள வந்து கடல்லாம் அழுத்தக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
142 போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரரின் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பதிற்று 10. போர்க்களத்துல மார்புல என்ன தைக்கிறாங்க அப்படின்னா 10 போடுறாங்க அப்படின்னு பதிற்று 10. 143 சுறா மீன் தாக்கியதால் பெயர்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை. சுறா மீன் திணை, அது ஒரு விட்டமின் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறா மீன் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், இன்னொன்னு திணை சாப்பிட்டாலும் அதுக்கு ஈக்குவலான சத்து கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 144 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து யாருடையதுன்னா கலிலியோ. அடுத்தது 145 நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலே எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா தொல்காப்பியத்துல தான் இடம்பெற்றிருக்கு. 146 கடல் நீர் முகந்து கமஞ்சுளி எமிலி. கடல் நீர்னா கார் 40, அதாவது கடல் பக்கம் காரை கொண்டுட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 147 நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, அதாவது பதிற்று 10 வெள்ளூசி வச்சு 10 போடுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 148 கோட்டு சுர எருந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரதவர் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. கோட்டு சுறா மீன் நற்றிணை. அடுத்தது 149 திணையளவு போதா சிறுபொருள் நீண்ட பனையளவு காட்டும் என்று இப்பாடல் பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. 150 திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் யாரு? கபிலர். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் பார்த்தாச்சு. இதோட 150 கேள்விகள் பார்த்திருக்கோம். இன்னும் இயல் 1 நம்ம முடிக்கல. இந்த இயல் 1லயே 150 கேள்விகள் பார்த்திருக்கோம். இது அப்படியே தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு இயலா முடிச்சிடலாம். நன்றி.